எம்பிபிஎஸ் படிப்பிற்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டும் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேசிய மருத்துவ ஆணையம் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்க கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறது. தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் கடிதம் அனுப்பியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று கடிதம் அனுப்பியிருக்கிறது. எம்பிபிஎஸ் படிப்பிற்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் கடிதம் அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. எம்பிபிஎஸ் படிப்பிற்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும் எனவும் தேசிய மருத்துவ ஆணையம் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்க கூடாது என தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் கடிதம் அளித்திருக்கிறது. மிக முக்கியமாக பல்வேறு தனியார் மருத்துவமனையில் எம்பிபிஎஸ் படிப்பிற்கு அதிகப்படியான கட்டணத்தை செலுத்தக்கூடிய சூழல் பல்வேறு மாணவர்கள் குற்றச்சாட்டு பார்க்க முடியுது. நிர்ணயித்த கட்டணத்தை தாண்டி அதிகப்பட்ட டொனேஷன் உள்ளிட்டவை பெறுவதாக கூட குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த அடிப்படை குற்றச்சாட்டாக வந்த நிலையில்தான் தற்போது எம்பிபிஎஸ் படிப்புக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டு கூடுதலாக வசூலிக்கக்கூடாது என சுற்றறிக்கை விட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, எம்பிபிஎஸ் படிப்பிற்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டும் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேசிய மருத்துவ ஆணையம் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்க கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறது. தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் கடிதம் அனுப்பியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று கடிதம் அனுப்பியிருக்கிறது. எம்பிபிஎஸ் படிப்பிற்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் கடிதம் அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. எம்பிபிஎஸ் படிப்பிற்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும் எனவும் தேசிய மருத்துவ ஆணையம் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்க கூடாது என தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் கடிதம் அளித்திருக்கிறது. மிக முக்கியமாக பல்வேறு தனியார் மருத்துவமனையில் எம்பிபிஎஸ் படிப்பிற்கு அதிகப்படியான கட்டணத்தை செலுத்தக்கூடிய சூழல் பல்வேறு மாணவர்கள் குற்றச்சாட்டு பார்க்க முடியுது. நிர்ணயித்த கட்டணத்தை தாண்டி அதிகப்பட்ட டொனேஷன் உள்ளிட்டவை பெறுவதாக கூட குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த அடிப்படை குற்றச்சாட்டாக வந்த நிலையில்தான் தற்போது எம்பிபிஎஸ் படிப்புக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டு கூடுதலாக வசூலிக்கக்கூடாது என சுற்றறிக்கை விட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, எம்பிபிஎஸ் படிப்பிற்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டும் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேசிய மருத்துவ ஆணையம் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்க கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறது. தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் கடிதம் அனுப்பியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று கடிதம் அனுப்பியிருக்கிறது. எம்பிபிஎஸ் படிப்பிற்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் கடிதம் அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. எம்பிபிஎஸ் படிப்பிற்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும் எனவும் தேசிய மருத்துவ ஆணையம் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்க கூடாது என தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் கடிதம் அளித்திருக்கிறது. மிக முக்கியமாக பல்வேறு தனியார் மருத்துவமனையில் எம்பிபிஎஸ் படிப்பிற்கு அதிகப்படியான கட்டணத்தை செலுத்தக்கூடிய சூழல் பல்வேறு மாணவர்கள் குற்றச்சாட்டு பார்க்க முடியுது. நிர்ணயித்த கட்டணத்தை தாண்டி அதிகப்பட்ட டொனேஷன் உள்ளிட்டவை பெறுவதாக கூட குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த அடிப்படை குற்றச்சாட்டாக வந்த நிலையில்தான் தற்போது எம்பிபிஎஸ் படிப்புக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டு கூடுதலாக வசூலிக்கக்கூடாது என சுற்றறிக்கை விட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.